அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் இருக்க முதல் பாடம் இந்திய அரசியலமைப்பு பகுதியிலிருந்து ஒரு சில முக்கியமான வினாக்கள் பார்க்கலாம். சரிங்களா? முதல் கொஷின் பாருங்கள். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணியாக இருக்கும் சட்டம் எது? ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணியாக இருக்கும் சட்டம் அரசியலமைப்பு சட்டம். நம்ம இந்தியாவுக்கு எடுத்துக்கலாம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அமைச்சரவை தூதுக்குழு உருவாக்கப்பட்ட வருடம் 1946. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது எதனுடைய பரிந்துரையின் எதனுடைய மேற்பார்வையின் கீழ் அப்படின்னா அமைச்சரவை தூதுக்குழுவினுடைய பரிந்துரையின் பேரில். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்? இந்திய அரசியலமைப்பினுடைய உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா மொத்தம் 389. அதில் மாகாண பிரதிநிதிகள் 292, சுதேச அரசு பிரதிநிதிகள் 93, மாகாண மற்றும் முதன்மை ஆணையர்கள் மொத்தம் 3 பேர், பலுசிஸ்தானில் ஒருத்தர், மொத்தம் 389 பேர். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர்கள், நிர்ணய சபையினுடைய உறுப்பினர்கள் 389 பேர். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9. அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. சச்சிதானந்த சின்ஹா இறப்பிற்கு பிறகு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், முதல் தலைவர் சச்சிதானந்த சின்ஹா. அவருடைய இறப்பிற்கு பிறகு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஹெச்டி முகர்ஜி, விடி கிருஷ்ணமாச்சாரி. அரசியல் நிர்ணய சபை கூட்டம் எத்தனை அமர்வுகள் எத்தனை நாட்கள் நடைபெற்றது? எது? அரசியல் நிர்ணய சபையினுடைய 11 அமர்வுகள், 166 நாட்கள். அப்போது அந்த நிர்ணய சபை கூட்டத்தின் பொழுது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன? எத்தனை திருத்தங்கள்? 2473. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார்? BR அம்பேத்கர். அப்போது இந்தியன் அரசியலமைப்பின் தந்தை டாக்டர் BR அம்பேத்கர். 1947 அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட்ட போது இருந்த சரத்துகள், அட்டவணைகள், பிரிவுகள் எத்தனை? 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகள். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1949 நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் 1950 ஜனவரி 26. யார் இந்திய அரசியலமைப்பை இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதியவர்? யார் அப்படின்னு எந்த பாணி? இத்தாலிய பாணி. பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. முகவுரை அப்படிங்கிறது எதனை அறிமுகப்படுத்துவது அல்லது எதனை குறிப்பதாக இருக்கிறது அப்படின்னா நம்ம இந்திய அரசியலமைப்பினுடைய அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள், லட்சியங்கள், இது எல்லாத்தையுமே குறிக்கும் விதமாக தான் முகவுரை இருக்குது. அப்போது அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது எது? அரசியலமைப்பின் திறவுகோல் முகவுரை. முகவுரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1947 ஜனவரி 22. முகவுரை யாருடைய குறிக்கோள் தீர்மானம்? முகவுரை என்பது யாருடைய குறிக்கோள் தீர்மானம்? ஜவஹர்லால் நேரு. முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? முகவுரை ஒரே ஒரு முறை தான். அது எப்போ? 1976 42வது சட்ட திருத்தம். அப்போது 42வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டவை அந்த ஒரு டைம் தான் என்ன சேர்த்துருப்பாங்க அப்படின்னா சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படிங்கிற 3 வார்த்தைகளை சேர்த்துருப்பாங்க. முகவுரை எதை வலியுறுத்துகிறது அப்படின்னா இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு, இந்த 5 கொள்கைகளை வலியுறுத்துகிறது.
இந்திய அரசியலமைப்பில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முழக்கங்கள் எதிலிருந்து பெறப்பட்டது? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் 1789 நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சி. 1789 நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சி. சிட்டிசன் எனும் சொல் இதிலிருந்து பெறப்பட்டது. சிட்டிசன் எனும் சொல் சிவிஸ் எனும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. சிவிஸ் எனும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அப்போது சிவிஸ் என்பதன் பொருள் என்ன? சிவிஸ் என்பதன் பொருள் நகர அரசில் வசிப்பவர். நகர அரசில் வசிப்பவர். இந்தியா வழங்கும் குடியுரிமை, அதாவது எத்தனை முறை குடியுரிமை அப்படின்னா ஒற்றை முறை குடியுரிமை. இந்தியாவில் பின்பற்றப்படுவது ஒற்றை முறை குடியுரிமை. அரசியலமைப்பில் குடியுரிமை பற்றி கூறும் சரத்துகள் எது? பகுதி 2 சட்டப்பிரிவு 5 முதல் 31. அப்போ குடியுரிமை சட்டம் வருடம் 1955. குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? இது வரைக்கும் 9 முறை. இந்திய குடியுரிமை எத்தனை வகையின் மூலம் பெறலாம்? இந்திய குடியுரிமை எத்தனை வகை முறைன்னா 5 வகையின் மூலமாக பெறலாம். அப்போது குடியுரிமை எத்தனை வகை மூலம் இழக்கலாம்? 3 வகையின் மூலம் இழக்கலாம். அடிப்படை உரிமைகள் பகுதி. அடிப்படை உரிமைகள் பகுதி 3 இருக்கு. அடிப்படை உரிமைகளுடைய சட்டப்பிரிவுகள், சட்டப்பிரிவு 12 முதல் 35 வரை. அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டின் தாக்கத்தால் உருவாக்கப்பட்டது? எந்த நாடு? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இங்கே தான் என்னது வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கியிருப்பாங்க. 1947 இருந்த அடிப்படை உரிமைகள் எத்தனை? அதாவது அரசியலமைப்பு உருவாக்கப்படும் பொழுது 7. இப்போது என்ன எத்தனை இருக்குது? 2026 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஆர்டிக்கல் 31 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொத்துரிமை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நீக்கிடுவாங்க. நீக்கிட்டு இப்போ சொத்துரிமை எதில் இருக்குன்னா 300A அதில் இருக்குது. சரியா? அதனால் 6 தான் இருக்குது. இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுவது பகுதி 3 அடிப்படை உரிமைகள். அரசியலமைப்புக்குட்பட்ட தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு 32. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அரசியலமைப்பின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என அழைக்கப்படக்கூடிய பகுதி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32. நீதித்துறை எத்தனை வகை நீதி பேராணைகளை வெளியிடலாம்? ஒவ்வொரு கோர்ட்டும் எத்தனை வகையான நீதி பேராணைகளை வெளியிட முடியும் அப்படின்னா 5 வகைகள். சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு 14 18 வரைக்கும். சுதந்திர உரிமையோட சட்டப்பிரிவுகள் சட்டப்பிரிவு 19 முதல் 22 வரைக்கும். சுரண்டலுக்கு எதிரான உரிமை சட்டப்பிரிவு 23 24. சமயச்சார்புரிமை. சமயச்சார்புரிமை பிரிவு சட்டப்பிரிவு 25 முதல் 28 வரை. கல்விசார் உரிமைகள் சட்டப்பிரிவு 29 முதல் 30 வரை. அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு 32. சொத்துரிமை சட்டப்பிரிவு 31. இதுதான் நீக்கிட்டாங்க. சட்டப்பிரிவு 31 நீக்கப்பட்டது 1978 44வது சட்ட திருத்தம். தற்போது சொத்துரிமை உள்ள பகுதி, அதாவது பகுதி 12 பிரிவு ஆர்டிக்கல் 300A. சட்டப்பிரிவு 14 என்ன கூறுது அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அப்போது ஆர்டிக்கல் 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். இது ஆர்டிக்கல் 15. சட்டப்பிரிவு 16 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். இது 16. இதுவும் முக்கியமானது. சட்டப்பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். தீண்டாமையை ஒழித்தல். சட்டப்பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். ஆர்டிக்கல் 18. அப்போது 19 என்ன அப்படின்னா பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்குவதற்கு உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை மற்றும் தொழில் செய்யும் உரிமை. சட்டப்பிரிவு 19. சட்டப்பிரிவு 20 பாருங்கள். குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. ஆர்டிக்கல் 20.
ஆர்டிக்கல் 21 என்ன அப்படின்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. சட்டப்பிரிவு 21A. சட்டப்பிரிவு 21A இது ரொம்ப முக்கியமானது. தொடக்க கல்வி பெறும் உரிமை. தொடக்க கல்வி பெறும் உரிமை. சட்டப்பிரிவு 22 என்ன கூறுது அப்படின்னா சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான உரிமை. சட்டப்பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். அப்போது ஆர்டிக்கல் 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். சட்டப்பிரிவு 25 என்ன அப்படின்னா எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. சட்டப்பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. சட்டப்பிரிவு 27 என்ன கூறுது அப்படின்னா எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கான சுதந்திரம். ஆர்டிக்கல் 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. சட்டப்பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. சட்டப்பிரிவு 30 சிறுபான்மையரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. சிறுபான்மையரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. சட்டப்பிரிவு 32 அதுதான் 31 வந்து என்ன பண்ணுறாங்க சொத்துரிமை நீக்கிட்டாங்க. 32 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். அப்போது சட்டப்பிரிவு 352 என்ன அப்படின்னா தேசிய அவசர நிலையை குறிக்கிறது. அப்படி தேசிய அவசர நிலை ஏற்படும் போது அதை அறிவிக்கிறது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். தேசிய அவசர நிலையின் பொழுது எந்த சட்டப்பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ள உரிமைகள் நிறுத்தப்படுகிறது? பிரிவு 19 அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளுடைய பகுதி என்ன அப்படின்னா பகுதி 4. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளுடைய சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா சட்டப்பிரிவு 36 முதல் 51 வரை. 36 முதல் 51 வரை. இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் எது? இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு. தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம். தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் 86வது சட்ட திருத்தம் 2002. தொடக்க கல்வி பற்றி கூறும் சட்டப்பிரிவு. தொடக்க கல்வி பற்றி கூறும் சட்டப்பிரிவு 21A. அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் தாக்கத்தால் உருவானது? சோவியத் யூனியன் USSR. இப்போ வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பிரிஞ்ச பிறகு ரஷ்யா அப்படின்னு சொல்கிறோம். அடிப்படை கடமைகள் எந்த குழுவின் பரிந்துரையின் பெயரில் சேர்க்கப்பட்டது? அடிப்படை கடமைகள் எந்த குழுவின் பரிந்துரையின் பெயரில் சேர்க்கப்பட்டது? ஸ்வரன்சிங் கமிட்டி. ஸ்வரன்சிங் கமிட்டி 1976. அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது? 42வது சட்ட திருத்தம் 1976வது ஆண்டு. அடிப்படை கடமைகள் பகுதி எது அப்படின்னா பகுதி 4A. அடிப்படை கடமைகள் சட்டப்பிரிவு வந்து சட்டப்பிரிவு 51A. அது ஒரே ஒரு ஆர்டிக்கல் மட்டும்தான். அடிப்படை கடமைகள் மொத்தம் எத்தனை? 11. மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வினை பற்றி கூறும் அட்டவணை 7வது அட்டவணை. 7வது அட்டவணை கூறும் பட்டியல்கள் அதிகார பிரிவினின் கீழே பகிர்வின் கீழே கூறுவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். மொத்தம் 3 டைப்பாக இருக்குது. 1976ஆம் ஆண்டு 42வது சட்டத்திருத்தத்தின்படி மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிய 5 துறைகள். எத்தனை துறைகள்? 5 துறைகள் யாவை அப்படின்னா கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு, உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் தவிர மற்ற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம்.
மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்கும் சட்டப்பிரிவு பகுதி 12 சட்டப்பிரிவு 268 முதல் 293 வரை. அதே மாதிரி நிதிக்குழு பற்றிய சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா 280, சட்டப்பிரிவு 280. மத்திய மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க அமைத்த குழு சர்க்காரியா குழு. முதல்ல காமிச்சது சர்க்காரியா குழு 1983. சர்க்காரியா குழுவை அமைத்த இந்திய பிரதமர் யார்? இந்திரா காந்தி. சர்க்காரியா குழு அளித்த பரிந்துரைகள் எத்தனை? 247 பரிந்துரைகள். 247 பரிந்துரைகள். அப்போது சர்க்காரியா குழுவின் பரிந்துரைகள் எத்தனை நடைமுறைப்படுத்தப்பட்டது? அதாவது 247 எத்தனை மத்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 180. மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட குழு டாக்டர் PV ராஜமன்னார் குழு 1969. அலுவலக மொழிகள் பற்றி குறிப்பிடும் சட்டப்பகுதி மற்றும் சட்டப்பிரிவுகள் எது அப்படின்னா பகுதி 17 சட்டப்பிரிவு 343 351 வரைக்கும். அரசியலமைப்பில் உள்ள அங்கீகாரம் பெற்ற மொழிகள் எத்தனை அப்படின்னா 1949 14 மொழிகள். இப்போ 22 மொழிகள் அரசியலமைப்பில் இருக்குது. செம்மொழி தகுதி பெற்ற இந்திய மொழிகள் பாருங்கள். தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2006, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. அப்புறம் சட்டப்பிரிவு 352 தேசிய அவசர நிலை. சட்டப்பிரிவு 356 மாநில அவசர நிலை. சட்டப்பிரிவு 360 நிதி அவசர நிலை. தேசிய அவசர நிலைகள் இது வரைக்கும் எத்தனை டைம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா 3 டைம். 1962, 1971, 1975. மாநில அவசர நிலை முதன்முறையாக எந்த மாநிலத்தில் அறிவிக்கப்பட்டது? அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி எப்போ அப்படின்னா 1951. எந்த ஸ்டேட்னா பஞ்சாப். அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி கூறும் பகுதி எது? அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் பற்றி கூறுறது பகுதி 20. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னா 368. சட்டப்பிரிவு 368 படி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எத்தனை வழிகளில் செய்யலாம்? 3 வழிகளில் திருத்தம் செய்யலாம். சிறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுவது எது அப்படின்னா 42வது சட்ட திருத்தம். ஏன்னா அதிகப்படியான அரசியலமைப்பு திருத்தங்கள் அப்போ தான் கொண்டு வந்திருப்பாங்க இந்திரா காந்தி பீரியடில். அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு MN வெங்கடாச்சலையா குழு 2000லையும் MM பூஞ்சி குழு 2007லையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த குடிமையில் 10ஆம் வகுப்பு குடிமையில் முதல் பாடத்தில் இந்திய அரசியலமைப்புன்ற பாடத்தில் மொத்தம் 107 கொஷின் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.